ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் டு மீனா ஸ்வீட் ஹோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மலையில எல்லாம் பத்திரமா இருக்கீங்களா? அதாவது ரொம்ப நாளா வீடியோ போட டைம் இல்லை, வேற ஒன்றும் இல்லை, வேலை ஜாஸ்தியா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. என்ன பேச வந்திருக்கேன் தெரியுமா? இவங்களும் புயல் வருது வருதுன்றாங்க 4 நாளா 5 நாளா ஃப்ரெண்ட்ஸ். ஆக மொத்தத்துல காய்கறிக்காரங்க, மளிகை ஜாமான் கடைக்காரங்க, பால் விற்கிறவங்க இவங்க தான் பணக்காரங்க ஆயிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு. நாமெல்லாம் அப்படியே நாமம் போட்டு கழுத்துல ஒரு ருத்ராட்ச கொட்டை ஒண்ணு போட்டு நெத்தில ஒரு பட்டையை போட்டு இப்படியே போய் ஆமா அப்படி போயிட வேண்டியதான் உங்களுக்கு. நிலைமை அப்படி இருக்கு. அவங்க பாட்டு காய்கறி விலையெல்லாம் ஏத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பால் ஆவின்ல ஒரு ஆளுக்கு 2 பால் தருவாங்களாம். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் 10 இதெல்லாம் சொல்லுங்க. மழை வருதுன்றாங்க. அதை ப்ராப்பரா என்னைக்குன்னு ஒரு நாள் மட்டும் சொன்னா நல்லா இருக்கும்ல. அப்ப அந்த ஒரு நாள் மட்டும் நம்ம எல்லாம் பாதுகாப்பா இருந்துக்கலாம். எப்ப தெரியுமா? திங்கட்கிழமை சாயங்காலத்துல இருந்து சொல்றாங்க புயல் வருது, 6 மணிக்கே கிடக்குது, எல்லாம் உள்ள போயிருங்க. அப்புறம் 4 மணிக்கே கிடக்குது, எல்லாம் உள்ள போயிருங்க. அப்புறம் கொட்டுன்னு கொட்டி தீக்க போகுது, எல்லாம் அலாட்டாருங்கன்றாங்க. அந்த புயலும் இங்க இருந்து தாண்டி போய் தொலைய மாட்டுக்கு. அதான் பிரச்சனையா இருக்கு எனக்கு. எப்படின்னே சொல்றதுன்னு தெரியல. வருதுன்னு ஒரு காத்து சலசலன்னு அடிக்குது, அப்புறமா சரசரன்னு மழை பெய்யுது, அப்புறம் ஆஃப் ஆயிடுறாங்க எல்லாம். கொஞ்சம் ஜனங்களாம் வேலைக்கு போறோமா, திருப்பி மறுபடியும் மழை பெய்யுது, திருப்பியும் பாலை வாங்கு, இதை வாங்கு, அதை வாங்கு. ஐயோ, வாங்கி ஓய முடியல ஃப்ரெண்ட்ஸ். என் வீட்டுல 2 இருக்குதுல, 2 அப்படியே தின்னே அடிக்கிறது. காலையில பால், டீ, இதுல வேற ஹெல்தி ஐட்டமா கேரட்டை சீவி திங்கிறது. அப்புறம் இந்த பாதாம் பிஸ்தால லிமிட்டா சாப்பிடணும்ல, அதை சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு எங்க வீட்டுல சங்கீதாக்கு யாரோ பைத்தியம் மாதிரி சொல்லியிருக்காங்க. சங்கீதா அதை ஃபாலோ பண்ணுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், புயல் எப்ப வருதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு காலையில இருந்து நைட்டுக்குள்ள இருக்கா, எல்லாம் பத்திரமா இருங்க. புயல் வருதோ ஐயோ, நம்ம வீட்டு அப்படியே பணமெல்லாம் அப்படியே கரியா போகுது. காய்கறி கிடைக்கும், பால் கிடைக்கும், என்ன பண்றேன்னே தெரியல. இந்த மாசம்லாம் நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. மொத்தத்துல என் வண்டி வேற வெயிட் வச்சிருச்சு போன வாரத்துல. சங்கீதா பக்கத்திலே நாகினி டான்ஸ் ஆடுது. வேணா போன அவ திருப்பி காட்டுறேன். புழுதுன்னு போத்திட்டு கிடக்குது, 2ம் படுத்து. ஆனா நம்மளுக்கு சாப்பிட வேலைக்கு சாப்பிட்றதுக்கு வேணும்ல. போக வர பாலை வாங்கு, இப்ப கூட பாலை வாங்கு, பிஸ்கெட்டை வாங்கு, சாப்பாடு வாங்கு, சாப்பாட்டுக்கு அரிசி வாங்கு, இப்படியே தான் இருக்கு. ஒரு வாரமா பொழப்பு இப்படிதான் இருக்கு. எப்பதான் இந்த புயல் இப்படிக்கா கிராஸ் பண்ணி இந்த சைடு போகும்னு தெரிய மாட்டேங்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எல்லாரும் பத்திரமா இருங்க, சேஃப்டியா இருங்க, பிள்ளைங்களோட சேர்ந்து இருங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், மலையில வண்டி வேகமா ஓட்டாதீங்க. நீங்க ஓட்டினா அடுத்தவங்களுக்கு ஆபத்து. ஏன்னா உங்களால பிரேக் பிடிக்க முடியாது, அடுத்தவங்க வண்டியில இடிச்சிருவோம். லைட்டா ஸ்கிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அடுத்து வண்டி அப்படியே படுத்துக்கிட்டே போயிரும். இந்த கையெல்லாம் தேய்ச்சி விட்டுரும். அப்புறம் நம்மளால முடியாது ஒரு 10 நாளைக்கு. அதனால உஷாரா இருங்க, பொறுமையா ஓட்டுங்க, பொறுமையா போங்க, பொறுமையா வாங்க. நிறைய பேர் வேலை வீட்லயே செய்யறாங்க ஆன்லைன்ல. எனக்குலாம் அப்படி இல்லை, நான் போய் தான் ஆகணும். வேணும்னா லீவ் எடுத்துக்கலாம். ஆனா சரி, நம்ம எடுத்தோம்னா அங்க எப்படி இருக்குமோன்ற ஒரு இதுலதான் நான் போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆகும்போது ஒரு 2 நாள் 4 நாள் லீவ் வேணா அந்த நேரம் எடுத்துக்கலாம், எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கலான்ட்டு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம். எல்லாரும் பத்திரமா இருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.